ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் உதிரம். வாங்க இன்றைக்கி நியூஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். இந்தியா சைனா அக்ரி டு ஈஸ் ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ட்ரூப்ஸ் ஆஃப் போத் கண்ட்ரிஸ் பிகின் பார்ஷியல் டிஸ்என்கேஜ்மெண்ட் ஃப்ரம் சம் பாயிண்ட்ஸ் அலாங் த எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப போயிட்டே இருந்துச்சு. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மே ஸ்டார்டிங்லேருந்து 1 மந்த்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்ட் ஆஃப் வந்து பிரச்சனைகள் வந்து போயிட்டே இருந்தது. சைனாவோட ட்ரூப்பும் இந்தியாவோட ட்ரூப்பும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்கள் வந்து இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் வந்து சைனாவோட ஆர்மிமெண்ட்ஸும் நிறைய பேர் இருந்தாங்க. அதே மாதிரி இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆர்மிமெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே அனுப்புனாங்க. அங்கே போய் நிறைய வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 10 டேஸாக ஒரு டாக்ஸ் போயிட்டே இருந்தது. டாக்ஸ் போயிட்டே இருந்ததுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரோலிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு அந்த இடத்தோட பேர் எல்லாமே ஒரு பேட்ரோலிங் பொசிஷன் பாயிண்ட் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. இந்த மாதிரி பார்டரில் இருக்கிறது எல்லாமே பேட்ரோலிங் பொசிஷன் 14, 15, 16 அது மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இடத்துல இருந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த திரும்ப வந்து டிஸ்என்கேஜ்மெண்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் அக்ரி பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. டிஸ்என்கேஜ்மெண்ட் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்என்கேஜ்மெண்ட்னா விடுவிக்கப்படுறது தான் டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது அந்த இடத்துலேருந்து திரும்ப வந்து ரிட்டர்ன் போயிடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து டென்ட் போட்டு தங்கியிருக்காங்க லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா பின்வாங்கி அவங்களோட பழைய பொசிஷனுக்கே வந்து போயிடுவாங்க அப்படின்றதான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 5 கான்ஃப்ளிக்ட் பொசிஷன் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கால்வான் ஏரியாலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 பேட்ரோலிங் பொசிஷன் இருக்குது. 14, 15 and 17 சொல்லிட்டு கால்வான் ஏரியாவில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாங்காங்ஸும் அதுக்கப்புறம் சுசூல் அப்படின்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்கலேட் வந்து பண்ண போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இன்னும் இருக்க பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் வந்து பேசும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து நடந்திருக்கு. அடுத்து பாருங்கள், மைக்ரண்ட் ஷுட் நாட் பி ப்ராசிக்யூட்டட் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட் த ஸ்டாண்டர்ட் ஹோம் வித்தின் 15 days அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராசிக்யூட்டர்னா அவங்க வந்து தண்டனை எதுவும் வழங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரண்ட்ஸ் வந்து இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து அவங்க ஒரு மகாராஷ்டிரா போகணும் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேரளா போகிறாங்க அப்படின்னா கேரளாவில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிடிச்சிடுறாங்க. நீங்கள் வந்து இங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்களை வந்து அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. அது மாதிரி பண்ணாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள வந்து வித்தின் 15 daysக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இந்த ஸ்டாண்டர்ட்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாட்டியிருக்கவங்க தான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் மைக்ரண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சொந்த ஊருக்கு 15 daysக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 171 ஸ்பெஷல் ஸ்டாமிக் ட்ரெயின்ஸ் வந்து விட்டீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரண்ட்ஸ் எல்லாருமே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது அந்த சைடில் நியர்பையில் பாருங்கள், செல்ஃப் டிக்ளரேஷன் மஸ்ட் பிஃபோர் டெஸ்டிங் இன் சிட்டி லேப்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த சிட்டி லேப்ஸ்லாம் கோவிட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பேஜ் 2 இது எல்லா நியூஸுமே வந்துருக்கும், அதில் பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. டிஎன் ஆட்ஸ் மோர் பெட்ஸ் மேன் பவர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா பெட்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதான் வந்து சொல்லியிருக்காங்க. மேன் பவரும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஜி அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பிஜி அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அப்பாயின்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது போக இன்னும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரெக்குவயர்மெண்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெட் ஃபெசிலிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெட் ஃபெசிலிட்டி வந்து நாங்கள் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கும், அது 4 நாள் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், கவர்மெண்ட் கால்ஸ் ஆஃப் ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 10 எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கல்ல. கிளாஸ் 10 அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10th பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடக்கிறது இருந்துச்சுன்னா June 15 வந்து நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் போயிட்டு ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10th எக்ஸாம் நடத்தியே ஆகணுமாற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கேள்வியெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சாங்க. நேற்று ஆஃப்டர்நூன் போல் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th கிளாஸ் 10 எக்ஸாம்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்ட் கேன்சல், அது வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து தள்ளி வைக்கிறது அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்து செய்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட குவார்டர்லி அண்ட் ஆஃபர்லி மார்க்கை வச்சு 80% மார்க் வந்து போடுங்க. அதே மாதிரி ரிமைனிங் அவங்களோட அட்டெண்டன்ஸ் வச்சு ரிமைனிங் 20% மார்க் போட்டு எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுங்கள், எல்லாருமே வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 10ல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களும் கிளாஸ் 11க்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த டவரிங் இன்ஃபர்னோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அசாமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறுல வந்து பார்த்திங்கன்னா
கேஸ் லீக் ஆகிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கிணறு, எண்ணெய் கிணறு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து லாஸ்ட் ஒரு 13 டேஸாக லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. லீக் ஆக ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெருப்பு வந்து ரொம்ப பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஓனர் அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து ஃபைல் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. பாருங்கள், சோசியல் வேக்சின் இஸ் நீட் ஆஃப் த அவர் ஹர்ஷ்வர்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷ்வர்தன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட யூனியன் ஹெல்த் மினிஸ்டர். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சோசியல் வேக்சின் தான் இப்போதைக்கு ரொம்ப தேவை அப்படின்ற மாதிரி வந்துருங்க. இந்த சோசியல் வேக்சின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து ரெகுலராக வந்து போட்டு போகிறது, வெளியே போனால் மாஸ்க் போட்டு போகிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மாஸ்க் போட்டு போகிறது, ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுறது, அது மாதிரி சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். இந்தியா வந்து இப்போ இந்த அன்லாக் 1.0 அப்படின்ற ஃபேஸில் இருக்குது. நம்ம வந்து இதை வந்து இன்னும் அடுத்து வந்து ஃபர்தராக கொண்டு போகணும் அப்படின்னா மக்கள் வந்து இது ரொம்ப இதை தீவிரமாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் நாளுக்கு நாள் வந்து கேசஸ் வந்து அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,800 கேசஸ் வந்திருக்கு, 246 ஃபேட்டலிட்டிஸ் வந்து வந்திருக்கு. அது இந்தியாவோட டோட்டல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 5th லார்ஜஸ்ட், வேர்ல்டே வந்து பார்த்திங்கன்னா 5th லார்ஜஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கோம். நம்ம 2,74,744 வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் இருக்குது. டோட்டல் ஃபேட்டலிட்டிஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இறப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7,717 பேர் பார்த்தீங்கன்னா இறந்ததாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவர் நேம் பார்த்துக்கோங்க, ஹர்ஷ்வர்தன், யூனியன் ஹெல்த் மினிஸ்டர். ஸ்டாட்டிக்கில் கேட்கலாம். அடுத்து பாருங்கள், ட்விட்டர் டு டெஸ்ட் ஸ்னாப்பியர் ஃப்ளீட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து புதுசாக ஒரு ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்ஸ் அப்படின்றது, ஃப்ளீட்டிங் அப்படின்றது. அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டது வந்து எப்போயுமே பர்மனெண்ட்டாக இருக்கும். அண்டர்ஸ் வி டெலிட், நம்ம டெலிட் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம போட்ட ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதோட ரீட்வீட்ஸ், அது கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விசிபிளாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம அந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவோ ஒரு ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த ஃப்ளீட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளீட்ஸ் நம்மளோட தாட்ஸ் வந்து வீடியோவோ போட்டுக்கலாம், மியூசிக் எதுனாலும் ஆட் பண்ணி டாப் ரைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளீட் பட்டன் வந்து இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைப் பண்ணி நம்ம ஃப்ளீட் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். வித்தின் 24 ஹவர்ஸில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்ஸ்அப்லலாம் ரிப்ளை பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் ரிப்ளை பண்ணலாம். வாட்ஸ்அப் இன்ஸ்டாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுற ஸ்டோரிஸ்க்கு, நம்ம போடுற ஸ்டேட்டஸ்க்கு வந்து எப்படி ரிப்ளை பண்ணலாமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளீட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டெஸ்டிங் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கண்ட்ரிக்கு மட்டும் தான் அது வந்து பண்ண போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதாவது பிரேசில் அண்ட் இட்டாலியில் தான் அந்த ஃபியூச்சர் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பண்ண போகிறேன். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டர் யூசர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் வந்து ஃப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது எதுலனா iOS ஆண்ட்ராய்டு அப்டேட்டட் வெர்ஷன்ஸில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து கிராஸ் பார்ட்டி பேக்கிங் இன் நேபாள் ஃபார் நியூ மேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. கிராஸ் பார்ட்டி பேக்கிங் அப்படின்னா எல்லா பார்ட்டிஸுமே, எல்லா கட்சிகளுமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ மேப் அப்டேட் பண்ண நியூ மேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட் வந்து வாங்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கிராஸ் பார்ட்டி பேக்கிங் வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதில் சுகாலி ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சுகாலி ட்ரீட்டின்னா 1816 அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருக்கும்போது என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்போ இருந்த ஆட்சியர் காலத்திற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியை வந்து இந்த இதுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி பிரித்து விட்டாங்க. அப்படி பிரித்து விடும்போது சுகாலி ட்ரீட்டி 1816 பிரித்து விடும்போது பார்த்திங்கன்னா லிம்பத்யூரா, லுப்புலேக், கலப்பானி அப்படின்ற உத்தரகாண்டில் இருக்கிற ரீஜன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேபாளுக்கு சேர்ந்தது அப்படின்ற மாதிரி தான் அப்போ வந்து சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் நாங்கள் இப்போ வந்து இந்த மேப்பை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேபாள் சைடு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேபாளோட ஃபாரின் மினிஸ்டர் பிரதீப் குமார் கயாவலி அப்படின்ற சும்மா நேம் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், வித் 1685 ஃப்ரெஷ் கேசஸ் ஸ்டேட்ஸ் டெய்லி டேலி இட்ஸ் நியூ ஹை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களே. அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் கேசஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. அதில் நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா 1655 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழ்நாடோட டோட்டல் கேசஸ் டேலி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 34,914 பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி இருந்தவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா நேற்று மட்டும் 21 பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க. அதனால் டோட்டல் டெத் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 307 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இறந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இறந்தவங்களில் வந்து பார்த்திங்கன்னா 22 இயர் ஓல்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இறந்ததாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி
39-year-old ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்ததாக சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோமார்பிடேட் கண்டிஷன்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த நோய்களுமே கிடையாது. டயபிட்டிஸாக இருக்கட்டும், லங் டிசீஸாக இருக்கட்டும், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கோவிட் இன்ஃபெக்ட் ஆனதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வயதானவங்களுக்கு மட்டும்தான் வரும், வயதானவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இறப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம், ஜாலியாக போயிட்டு வரலாம், இதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்காதீங்க. சேஃபாக இருங்க எல்லாருமே. வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏஜ் டசன்ட் மேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நம்மளோட இம்யூன் பவர் தான் முக்கியம். ஸோ நமக்கு இம்யூன் பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்காதீங்க. சேஃபாக இருங்க. சேஃபாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வர முடியும். அடுத்து பாருங்கள், இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஆன் கான்டாக்ட் ஹிஸ்ட்ரி மஸ்ட் பிஃபோர் டெஸ்டிங் அட் சிட்டி லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கல்ல. செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டி லேபில் COVID-19 டெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. அதோட நம்மளோட நேம் அது வந்து டிஃபால்ட்டாக வாங்கிடுவாங்க. நம்மளோட நேம், ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே. அது போக இன்னும் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலி இருக்கவங்களோட ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் அட்ரஸ் தேவர் ஆஸ்கிங். எல்லாரோட அட்ரஸையும் ஒவ்வொருத்தரோட அட்ரஸும் ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஃபோன் நம்பர்ஸுமே அவங்க வந்து கேட்குறாங்க. அது போக அதே மாதிரி லாஸ்ட் ஒரு 15 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார் கூடலாம் கான்டாக்டில் இருந்தோம், மேபி ஃபிசிக்கல் கான்டாக்டாக இருக்கலாம், பஸ்ஸில் வந்து ஒரு ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கலாம், பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கலாம், காரில் போயிருக்கலாம், ஒரே காரில் வந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே ரூம் ஷேர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சொல்லிட்டு இருக்க ஆட்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேட்டிருக்காங்க. கேட்டு அதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க சப்போஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து அதை வச்சு அவங்க வந்து ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஹீவ் சை ஆஃப் ரிலீஃப் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கிளாஸ் 10 எல்லாருமே வந்து ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்கில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணதால் எக்ஸாம் வந்து போஸ்ட் பண்ணி 2 டைம் போஸ்ட் பண்ணி இப்போ June 15 நடத்துறதா வந்து இருந்தாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அதை கேன்சல் பண்ணிட்டு எக்ஸாம்ஸை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் ஒரு சையாக ரிலீஃபாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூச்சு விடுற செயலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை எக்ஸாம் இப்போ அப்படின்னும்போது 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப படிக்க ஆரம்பிக்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்களுக்கு போயிருப்பாங்க, எப்படி போய் எழுதுவாங்க, அந்த பேண்டமிக்கில் எப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி எல்லாமே பேரண்ட்ஸ் எல்லாமே நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், HC ask if governments could pay COVID-19 bills in private hospitals அப்படி ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்க ட்ரீட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் வந்து பே பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பே பண்ணி போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹைகோர்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து இப்படி வந்து சொல்லக்கூடாது, பே பண்ண முடியாத நிலமையில் இருக்கவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ் வாண்ட் மோர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே. இந்த கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ்னால் இந்த கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், சென்னை சைட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஓரளவு நார்மல் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பப்ளிக் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற மாஸ்க்காக இருக்கட்டும், க்ளவுஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குப்பை தொட்டியில் அப்படி எதுவும் போடாமல் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து நார்மல் டேஸில் ஏதாவது சாப்பிட்டு ஒரு பிஸ்கட் கவர் அது மாதிரி இருக்கிறது எல்லாமே எப்படி ரோட்டில் போட்டு போவோம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேயே போட்டு போயிடுறாங்க. அப்படின்போது ஹெல்த் பேண்டமிக் அப்படின்றதுனால சப்போஸ் அதை கழட்டி போட்ட யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு கோவிட் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்து போடுற அவங்களுக்கும், அதாவது அந்த தூய்மை பணியாளர்களுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவாக நடந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது சென்னையில் மட்டும் இல்லை, எங்கே இருந்தாலும் சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவாக நடந்துக்க வேண்டிய தருணம் வந்து இது. அடுத்து பாருங்கள், ஸ்டேட் பேன்ஸ் பிளாஸ்டிக் ஃபார் ப்ரைமரி பேக்கேஜிங் டூ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன 2019 வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜிங்க்கு மட்டும் பிளாஸ்டிக் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ப்ரைமரி பேக்கேஜிங் மட்டும். இப்போ அந்த ப்ரைமரி பேக்கேஜிங்க்கும் பிளாஸ்டிக் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேன் பண்ணுறாங்க. எப்போ இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா June 5 வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்போ இருந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடைகள்லேருந்து பார்சல் வாங்கிட்டு போகிறதுக்கு இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பாருங்கள், இன்ப்ரீஃபில் ஃபஸ்ட்டு பாருங்கள், கவர்னர் அலாட்ஸ் 51 lakh ஃபார் கேன்சர் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ்நாடோட கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் வந்து பார்த்திங்கன்னா அவரோட டிஸ்கிரிப்ஷன் பவர் யூஸ் பண்ணி கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு 51 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா சாங்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் 11 lakh வந்து லாஸ்ட் ஏப்ரல்லே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. மீதி 40 lakhs வந்து பார்த்திங்கன்னா மீதி 40 லட்சம் நேற்று வந்து திரும்ப கொடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க.
அது கிளாஸ் 10 போர்டு எக்ஸாம்ஸ் கேன்சல் இன் யூனியன் டெரிட்டரி. புதுச்சேரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10 போர்டு எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து எடிட்டோரியல் பாருங்கள். ராங் ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களே. பை ஓப்பனிங் ஆஃப் ரிலீஜியஸ் பிளேசஸ் ஃபார் வர்ஷிப் நவ் இந்தியா ரிஸ்க் ஹை கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் June 8 ஆன்வர்ட்ஸ், June 8லேருந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா வர்ஷிப் பிளேசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 800 மோனுமெண்ட்ஸ் அலாங் வித் வர்ஷிப் பிளேசஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதா ஆல்ரெடி போட்டிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நினைவிடங்கள் ப்ளஸ் வழிபாட்டு தலங்கள், கோயில்கள், சர்ச்சஸ், மசூதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ரிஸ்க்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மாஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டிரான்ஸ்மிஷன் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக கூடுவாங்க. அப்படி கூடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸில் நம்ம வந்து இது கவனிச்சிருக்கோங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த எப்படி யூஎஸில் இருக்க எபிடமியாலஜிஸ்ட்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தொற்றுநோய் நிபுணர்கள், அவங்க வந்து எபிடமியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ரெஸ்பான்ஸ் கேட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா 43% என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு, அதாவது 3 months to 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஓப்பன் பண்ணவே கூடாது, வழிபாடுதலங்கள் எதுவுமே வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மீதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் தேவையில்ல, ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது, 1 இயருக்கு மேலேயே ஓப்பன் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ரிலீஜியஸ் கேதரிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்ன தான் நம்ம ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் வந்து ஃபாலோ பண்ணாலும் என்ன இது பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனான்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அது தேவையில்லாததாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி வழிபாட்டு தலங்களை ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை வந்து பார்த்திங்கன்னா கிளாரிஃபை பண்ணி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த COVID-19 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியில் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரிலுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது, எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அதுவும் நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா அதோட தீவிரம் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கும் பட்சத்தில் வழிபாட்டுத்தலங்களை ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது இந்த அன்லாக் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் அதை எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னும் சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணணும், பாசஸ் தான் கொடுக்கணும், டிஸ்டன்ஸ் மார்க்கிங் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் என்ன தான் நம்ம பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் பிபிஇ வந்து யூஸ் பண்ணாலும் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணாலும் கேதரிங்ஸ் வந்து இதாக இருந்தாலும் நம்ம அந்த ப்ரிவென்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபுல்லாகவே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா போயிட்டு தான் போகுது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. எல்லாமே இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னும் ஆனாலும் ஒரு சில இதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு சில இடத்துல இருக்கவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க, சர்ச் பீப்புள்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மசூதி சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ண மாட்டோம், இப்போதைக்கு ஓப்பன் பண்ண மாட்டோம், கொரோனா எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே வாலண்டியராக நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோவிட் வந்து பரவாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியா வந்து இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது, மாஸ் டிரான்ஸ்மிஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்க் டிரான்ஸ்மிஷன் ஆகிறதுக்கு இந்தியா வந்து இது வந்து கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ வந்து இந்தியாவோட முழு பார்வையும் எதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எக்கனாமியை வந்து ரிவைவ் பண்ணுற எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பிள்டாக இருக்குது, ரொம்ப தாழ்வடைஞ்சிருக்கு. அதை வந்து எப்படி மீட்டு கொண்டு வரதுலாம் வந்து நம்ம வந்து இதாக இருக்கணும். அதை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணணும் அதை ஓப்பன் பண்ணுறது கூட நம்ம வந்து எப்படி டிசீஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும், எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத தான் வந்து இப்போ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வைரஸ் டிசீசஸ் வந்து பார்த்திங்கன்னா 1990லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80% வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிஸ்க் எக்ஸ்போஷரோடு வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரிஸ்க் எக்ஸ்போஷர் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான டெத் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. அந்த வைரஸ் பாதிக்கப்படுறவங்கள ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இறந்துடுறாங்க, இந்த வைரஸால் மட்டும் இறந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் எக்ஸ்போஷர் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க எல்லாமே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் இப்போன்ஸ் இந்த வழிபாடு தலங்கள் இது எல்லாமே வழிபாடு தலங்கள் மட்டும் கிடையாது, அதே மாதிரி இந்த பப்ளிக் கேதரிங்ஸ் எல்லாமே எங்கெங்கெல்லாம் கூடுறாங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷனுக்கு தான் வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லாக்டவுன் வந்து இதுக்கப்புறம் வந்து லாக்டவுன் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணாலும் கிட்டத்தட்ட 70 days லாக்டவுன் 5.0 வரைக்கும் வந்துச்சு. அது எல்லாமே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் கேஸ் வந்து நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் இன்க்ரீஸ் ஆகிற கர்வு வந்து நம்மளால் குறைக்க முடியல, இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்குது. லாக்டவுன் இருந்தபோதே அது மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ லாக்டவுன் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு அன்லாக் பேஸ் எல்லாமே வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது. இன்னும் இதுலேயும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப
பாதிப்படைஞ்ச ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப பாதிப்படைஞ்ச பகுதிகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, அது மாதிரி இடங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இல்லாமல் மாஸ்க் அணியாமல் சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணாமல் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. அது மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்குது. கேஸ் வந்து ரொம்ப ஒர்சன் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது முக்கியமாக எது மாதிரி கண்ட்ரிகள்லாம் இந்த டென்சிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த இடத்துலாமே வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் டிஸ்டன்சிங் கம்பல்சரி ஃபாலோ பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா ஈஸியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு அந்த எல்லாமே ஓப்பன் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணணும், மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிராசிங் த லைன், டெல்லி ஷுட் நாட் ஹைட் ஃபெயிலியர்ஸ் பை லிமிட்டிங் ஹெல்த் கேர் அக்சஸ் டு ஜஸ்ட் இட்ஸ் ரெசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட், டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியோட கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெல்லி ரெசிடென்ட்ஸ் அப்படின்றத ஐடி ப்ரூஃபை காமிச்சால் மட்டும்தான் நாங்கள் வந்து COVID-19 ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அவங்க எதுக்காக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜூலை எண்டுக்குள்ளே 80,000 கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மட்டும் வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சாரி, 5.5 லேக் கேசஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ 80,000 பெட் வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இருக்கிறதே 80,000 பெட்ஸ் தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, டெல்லி ரெசிடென்ஸ் தான் நாங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதாவது ஸ்டேட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ரெசிடென்ஸ்க்காக மட்டும் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபுல்லாக வேணால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாநிலத்தை சேர்ந்த வேறு ஸ்டேட் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அங்கே இருக்க லெஃப்டினன்ட் ஜெனரல் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அனில் பைஜால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசிஷனை வந்து ஓவர் ரூல் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி, டெல்லின்றது யூனியன் டெரிட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா கவர்னருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பவர்ஸ் வந்து இருக்கும். அதை யூஸ் பண்ணி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை எல்லா ஹாஸ்பிட்டலையும் எல்லாருமே வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரைட் டு ஹெல்த்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு லைஃபோட இன்டர்கல் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது எதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் அதை சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இது பொதுவானது தான். எல்லாருமே கோவிடால் பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க வந்து அட்மிட் ஆகலாம், இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகணும், இந்த ஊருக்காராக இருந்தால் தான் அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதை இன்னும் வந்து பொலிட்டிசைஸ் பண்ணி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரசியலாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டஸ் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிம்டமெட்டிக் பீப்புள்ஸ்க்கு எல்லாமே டெஸ்ட் எடுக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் 2 வந்து பார்த்திங்கன்னா அவங்க 6,070 டெஸ்டஸ் வந்து எடுத்தாங்க. அதுவே ஜூன் 7 வந்து பார்த்திங்கன்னா 5,000 குறைஞ்சிது. ஜூன் 8 வந்து பார்த்திங்கன்னா 3,700 குறைஞ்சிருச்சு. அதனால் அவங்க கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக காமிச்சிட்டு வராங்க. இப்போ வந்து குறைச்சி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் கேசஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ டெஸ்டஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கேசஸ் வந்து குறைவாக தான் வரும். பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேக்கு வரும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அசிம்டமெட்டிக் பீப்புளுக்கும் நம்ம வந்து டெஸ்ட் எடுக்காதனால அது மூலிமா நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இது எல்லாமே என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கெஜ்ரிவால் கவர்மெண்ட், அதாவது டெல்லி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட கோவிடை வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிற சுச்சுவேஷன் மறைக்கிறதுக்காக இந்த வந்து டெல்லி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி பீப்புளுக்கு மட்டும் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற ஒரு இதை வந்து புதுசாக எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்ளம் நாங்கள் வந்து டெல்லி கவர்மெண்ட்டுக்கு மட்டும், டெல்லி பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து டெல்லி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மங்களூர் பார்டரில் ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. கேரளாவில் வந்து யாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதே ப்ராப்ளம் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளமும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இந்த ICMR கைட்லைன்ஸ் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா அசிம்டமெட்டிக் பீப்புளுக்கும் டெஸ்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு நீங்கள் நிறைய டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் டெல்லி கவர்மெண்ட் அசிம்டமெட்டிக் பீப்புள் டெஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது வேடிக்கையாக இருக்கிறத விட அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெல்லி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகணும். அதே மாதிரி அங்கே இருக்க பீப்புளும் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கிறனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டர் நார்ம்ஸ் எல்லாமே கொண்டு வந்து ரொம்ப தீவிரமாக கோவிட் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆர்டர் ஸ்கோப் பாருங்கள். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், சோனியா காந்தி அண்ட் ராகுல் காந்தி இருக்காங்க. அடுத்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா BJP இருக்குது. நடுவில் ஒரு ஜம்பிங் பேக் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா அதாவது காங்கிரஸ்லேருந்து அதாவது காங்கிரஸில் இருக்கிறவங்க மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் கோட் மாதிரி தான் வந்து போட்டிருப்பாங்க. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க. காங்கிரஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குதிச்சு வெளியில் வந்துட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக எல்லாமே BJPக்கு தான் போகிறாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா
சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இல்லை, கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச காலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக போயிட்டு அதாவது காங்கிரஸ் எம்எல்ஏஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பணப்படத்தை யூஸ் பண்ணி ஆள்பலத்தை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போய் இழுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயம். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேடிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. காங்கிரஸ் வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா குதிச்சு அப்படியே பிஜேபிக்கு வந்து தாவுறாங்க அப்படின்றத தான் போட்டிருக்காங்க. கர்நாடகா நம்பர்ஸ் டிப் லோக்கல் கேசஸ் ரைஸ் இன் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கேசஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஆந்திராவில் கேசஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன் ப்ரீஃபில் பாருங்கள். ஃபிலிம் ஷூட்டிங் இன் ஏபி டு ரெஸ்யூம் ஃப்ரம் June 15. அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் June 15லேருந்து ஃபிலிம் ஷூட்டிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி HC பஸ் ஆப்ரேட்டர்ஸ் டு கலெக்ட் இன்க்ரீஸ்டு ஃபேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து பஸ் ஆப்ரேட்டர்ஸ் பஸ் ஓட்டுறவங்க கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ்டு ஃபேர் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. 50% வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேர் இன்க்ரீஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், லாஸ்ட் பாருங்கள். அந்த சமராஜா நகர் இஸ் நோ லாங்கர் ஃப்ரீ ஆஃப் COVID-19 அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இந்த சமராஜா நகர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்க ஒரு டிஸ்ட்ரிக். அந்த சவுத் இந்தியாவில் அந்த ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் சிங்கிள் கோவிட் கேசஸ் கூட இல்லாமல் இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு கோவிட் கேஸ் வந்து வந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு இது அவங்க மும்பையிலேருந்து வந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. நேம் பார்த்துங்க, சமராஜா நகர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்க ஒரு டிஸ்ட்ரிக். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோவிட் கேஸ் இப்போ தான் வந்திருக்கு. அதுதான் ஒரே ஒரு சவுத் இந்தியன் டிஸ்ட்ரிக் கோவிட் இல்லாமல் இருந்தது. அது பாருங்கள், சென்ட்ரல் டீம்ஸ் டிப்ளாய்ட் இன் 14 ஸ்டேட்ஸ் டெல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அதாவது சென்ட்ரல் டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 14 ஸ்டேட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆட்களை வந்து பார்த்திங்கன்னா டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. COVID-19 கேஸ்லோட வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அந்த இடத்துல எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்களை அனுப்பி நம்ம டெல்லி யூனியன் டெரிட்டரிக்கும் அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா டீம்ஸ் வந்து டிப்ளாய் ஆகி அவங்க வந்து கோவிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து ஹெல்ப் பண்ண போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது பாருங்கள், அன்சர்டனிட்டி ஓவர் ஃபுட் ஸ்கீம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற யார் அப்படின்னு சொல்லிட்டுனா ராம்விலாஸ் பாஸ்வான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ராம்விலாஸ் பாஸ்வான் அவர் மொத்தம் யூனியன் மினிஸ்டர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய போட்டுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 80 crore ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். 5 kg ரைஸ் அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அந்த ஸ்கீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பேக்கேஜில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 crore மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. July 30 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. June 30 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே இன்னும் தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு அப்ரூவல் வந்தால் மட்டும் தான் நான் வந்து சொல்ல முடியும், எனக்கு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. பாருங்க, ராம்விலாஸ் பாஸ்வான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். அவர் நேம் பார்த்துங்க, ராம்விலாஸ் பாஸ்வான். அடுத்து பாருங்கள், 74% கிளைமன்ஸ் லோ வேஜ் ஏர்னர்ஸ் சேஸ் EPFO அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே எம்ப்ளாயி ப்ரைவேட்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா EPFல PF எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட 75% வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம், அவங்க வந்து திரும்ப எடுத்துக்கலாம் அந்த டைமில் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அந்த EPFல பணம் கட்டிட்டு வந்தவங்கள அதில் வந்து எடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா 74% வந்து பார்த்தீங்கன்னா 15,000க்கும் கீழே சம்பளம் வாங்குறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் எல்லாமே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் தென் 50,000 50,000க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% தான் அவங்க வந்து 75% வந்து எடுத்துருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சும்மா தான் போட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. EPFO வந்து பார்த்திங்கன்னா 74% கிளைமேட்ஸ் வந்து லோ வேஜ் ஏர்னர்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, மாஸ்கோ ஈஸஸ் லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா கேசஸ் வந்து கிட்டத்தட்ட கேசஸ் ரொம்ப அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. 4,65,000 கேசஸ் வந்துருச்சு. டெத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 தான் இருக்குது. அதனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே ரஷ்யாவில் மாஸ்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொஞ்சம் ஈஸ் பண்ண தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஈஸ் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் எல்லாமே இப்போ கொஞ்சம் வெளியே வந்துட்டுருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் ஃபிசிக்கல் சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து டாடா சந்தனம் குட்ரஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாக்டவுன் எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. பட் இது வந்து கேஸ் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், டெமோக்ராட்ஸ் அன்வெயில் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆஃப்டர் ஃப்ளைட்ஸ் டெத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜார்ஜ் ஃப்ளைட் ஒரு பார்த்திங்கன்னா
ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸால் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ரேசிசம் இதே போயிட்டுருக்கு, ரேசியல் டென்ஷனே வந்து போயிட்டு இருந்துச்சு. பெரிய ப்ரொட்டஸ்ட் எல்லாமே, மாஸ் ப்ரொட்டஸ்ட் எல்லாமே வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க டெமோக்ராட்ஸ் எல்லாமே அங்கே வந்து பார்த்தா ரிப்பப்ளிகன்ஸ் டெமோக்ராட்ஸ் சொல்லிட்டு 2 கட்சிகள் வந்து இருக்கும். இங்கே வந்து காங்கிரஸ் பிஜேபி இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டெமோக்ராட்ஸ் ரிப்பப்ளிகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ரிப்பப்ளிகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் இருக்க அந்த 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 இதுதான் வந்து ரிப்பப்ளிகன்ஸ். டெமோக்ராட்ஸ்ன்றது உங்களுக்கு எதிராக இருக்கும். டெமோக்ராட்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பொலிட்டிக்கல் ரீஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரது. போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைதியை பிடிக்கிறாங்க அப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும், எதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது வந்து இது பண்ணியிருக்கா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் இந்த பில் வந்து பாஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது பாருங்க, நார்த் கொரியா கட்ஸ் ஆஃப் ஆல் கம்யூனிகேஷன் வித் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு. நார்த் கொரியா வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவோட வந்து எல்லா கம்யூனிகேஷனும் கட் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியாவிலேருந்து நார்த் கொரியாவுக்கு எதிரான லீஃப்லெட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா துண்டு பிரசுரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவுக்கு துண்டு பிரசுரங்கள் வந்து நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் இந்த கம்யூனிகேஷன் வந்து கட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. நேற்று மதியம் கரெக்டாக 12 noonலேருந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டாங்க. கம்யூனிகேஷன்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவிலேருந்து நார்த் கொரியாவுக்குள்ள யாருமே போக முடியாது, நார்த் கொரியாவிலேருந்து யாரும் வெளியே வரக்கூடாது. அதே மாதிரி அங்கேருந்து ஒரு ஃபோன் கால்ஸ் எதுவுமே வராது, மெசேஜஸ் எஸ்எம்எஸ் எதுவுமே வராது. எல்லா கம்யூனிகேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணதாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ட்ரம்ப் சப்போர்ட் ரெடிங் ஷோ நியூ போல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்போட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டு வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஜோ பிடன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிரசிடென்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டிங்கும் கொடுத்துருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட அப்ரூவல் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெகட்டிவில் போயிட்டுருக்கு. நெகட்டிவ் 12.7% வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சும்மா பார்த்துக்கோங்க, என்னென்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், நோ மோர் லாங் டேர்ம் பண்டில் கவர் ஃபார் நியூ கார்ஸ் 2 வீலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அதாவது இன்சூரன்ஸ் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் அதர் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2018 செப்டம்பர்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி அண்ட் ஓன் டேமேஜ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. தேர்ட் பார்ட்டி அண்ட் ஒன் டேமேஜ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு கார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அப்போ வாங்கின 2018 செப்டம்பர் 1 அப்புறம் வாங்கின காருக்கு வந்து 3 year இன்சூரன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதான் லாங் டேர்ம் இன்சூரன்ஸ். 2 wheelersக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 year இன்சூரன்ஸ் கவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. டிபி அண்ட் ஓடி தேர்ட் பார்ட்டி அண்ட் ஓன் டேமேஜ் கவர் வந்து கொடுத்தாங்க. பட் அதை வந்து திரும்ப வித்ரா பண்ணி பழைய நிலைமைக்கே வந்து கொண்டு வர போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. August 1 அது வந்து வித்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. பாரதி ரைசஸ் டேக் இன் ரோபி அக்சியேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. பாரதி ஏர்டெல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் ரோபி அக்சியேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லார்ஜஸ்ட் டெலிகாம் செக்டர் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.3% ஸ்டேக் வந்து வாங்கியிருந்தா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25% ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க. இப்போ அதன் மூலிமா பாரதி ஏர்டெலோட ஸ்டேக் ரோபி அக்சியேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 31.3% இன்க்ரீஸ் இருக்கும். அடுத்து பாருங்கள், கவர்மெண்ட் டு ரிவ்யூ இப் பிரைவேட் பேங்க்ஸ் டேக்கிங் பார்ட் இன் எம்எஸ்எம்இ ரிவைவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் மூலிமா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு வந்து 3 lakh crore வந்து லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுமே வந்து லோன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க எம்எஸ்எம்இல. பட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸும் இதில் வந்து கொடுக்க சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ரிவைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ப்ரைவேட் பேங்க்ஸ் கொடுக்க சொன்னால் அதில் வந்து நிறைய டிஃபிகல்ட்ஸ் இருக்கும். அவங்க வந்து ரீபேமெண்ட் கரெக்டாக வந்து கேட்டுட்ருப்பாங்க, இது பண்ணிட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதுவும் சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எல்லாமே டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த 3 lakh crore வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் இருக்க கூட மீட்டிங் நடத்துறதுல வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டெண்டட் பார்ஷியல் கேரண்டி ஸ்கீம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம், இந்த ஸ்கீம்ஸ் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்து கொடுக்குறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. லெண்டிங் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு குறைஞ்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா லெண்டிங் ரேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் வந்து ஃப்ரான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, பிஎஸ்விஎல் கெட்ஸ் நாட் ஃபார் ட்ரையல் ஆஃப் உல்னாஸ்டைன் ஸ்டாடின் ஃபார் COVID-19 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பாரத் சீரம்ஸ் அண்ட் வேக்சின்ஸ் லிமிடெட், அதாவது பிஎஸ்விஎல் அப்படின்னு சொல்லி ஒரு வேக்சின் கம்பெனி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் ARDS அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு மெடிசனோட ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு இது அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
உலினாஸ்டாட்டின் அப்படின்றது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் வந்து குறைக்கிறதுக்கான ட்ரையல் வந்து அது சப்போஸ் அது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 80% COVID-19 பேஷண்ட்ஸ் வந்து இந்த ARDS இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இறந்து போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வில் வந்து தகவல் வந்திருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சோம் அப்படின்னா அவங்க வந்து கோவிட் மூலமாக இருக்கிற வாய்ப்பு வந்து நம்ம வந்து இது பண்ணலாம், குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், இன் பீப்புள் லாஸ்ட் விவேக் கம்பீர் ரிசைன்ஸ் ஃப்ரம் கோத்ரேஜ் கன்சியூமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் GCPL அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதோட MDN CEO விவேக் கம்பீர் அப்படின்றது அவர் வந்து இப்போ ரிசைன் பண்ணால் பர்சனல் ரீசனுக்காக ரிசைன் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிசபா கோத்ரேஜ் அப்படின்றத கரண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருக்கார். அவர் தான் அந்த MDN CEO போஸ்டிங் அடிஷனல் வந்து பார்க்க போகிறாரு. ரிசைன் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விவேக் கம்பீர் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிட்டோட MDN CEO பதவியில் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. இப்போ அடிஷனலாக அதையும் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிசபா கோத்ரேஜ் அப்படின்றத எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருக்கார். அவர் தான் இப்போ MDN CEOவும் பார்க்க போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்த ICC கமிட்டி ராட்டிஃபைஸ் இன்டரிம் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களே. ICC இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சலைவா யூஸ் பண்ணுறது எச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பாலில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணுறதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. COVID-19 பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு டூர்ஸ் வந்து நடக்குது, ஒரு பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கோவிட் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அவரை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அம்பையர்ஸும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் இப்போ இந்தியாவில் நடக்குதுன்னா இந்தியாவை சார்ந்த அம்பையர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேட்ச் ஆஃபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சலைவா எச்சில் யூஸ் பண்ணுறதை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 டைம் 2 டைம்ஸ் வந்து வார்னிங் கொடுங்க, 3rd டைம் வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த பத்ரா ரீச்சஸ் அவுட் டு பாட்ச் ரெப்யூட்ஸ் ஃபார்ஜர் அலிசேஷன். நரேந்திர பத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட பிரசிடென்ட் நரேந்திர பத்ரா. அவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்பாயின்ட் பண்ணதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோர்ஜரி அலிகேஷன்ஸ் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து இருந்தது. அவர் வந்து அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முறையிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட பிரசிடென்ட் தாமஸ் பேட்ச் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் நேம் என்ன நரேந்திர பத்ரா, அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா IOA பிரசிடென்ட், இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட பிரசிடென்ட். அவர் யார்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட பிரசிடென்ட் தாமஸ் பேட்ச் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காங்க. நேம் 2 வந்து பார்த்துக்கோங்க. இது மாதிரி சைடில் பாருங்கள், இந்தியன் டெஃப் கிரிக்கெட் டீம் டு பார்ட்டிசிபேட் இன் ODI வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட டெஃப் கிரிக்கெட் டீம் அவர் வந்து காது கேட்காத அவங்க கிரிக்கெட் டீம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா DICC கிரிக்கெட் ODI வேர்ல்ட் கப் 2021 வந்து பார்த்தீங்கன்னா UAEல நடக்கும்போது வேர்ல்ட் கப் வந்து நடக்கும்போது அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அக்டோபரில் வந்து நடக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், யூனிவர்சிஸ் பேட்டிங் கோச் முஸ்டாக் டு ஹேண்டில் ஸ்பின் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கோச் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார்மர் பேட்ஸ்மேன் யூனஸ் கான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங் கோச்சாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி முஸ்தாக் அஹமத் அப்படின்றவர் வந்து ஸ்பின் கோச்சாக வந்து பார்த்தா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, நத்திங் டு செப்பரேட் எர்த் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்களும் எர்த்தில் இருக்கவங்களும் ஒரு செஸ் கேம் வந்து பார்த்தீங்கன்னா விளாடுது. அதுதான் வந்து போட்டிருக்காங்க. செஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவில் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1970 இதே மாதிரி ஒரு விஷயம் மட்டும் நடந்தது. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவில் தான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்லிட்டு நேம் போட்டிருப்பாங்க, சும்மா பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், டாப் IITs அண்ட் IISc ஸ்லிப் இன் குளோபல் ரேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்தியாவோட IITs IIScs வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டுன்னா அந்த QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 24 யூனிவர்சிட்டிஸ் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 21 யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா IIT பாம்பே தான் வந்து அவரோட ஃபஸ்ட் பொசிஷன் வந்து மெயின்டைன். ஃபஸ்ட் பொசிஷன் இந்தியாவில் டாப் யூனிவர்சிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா IIT பாம்பே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 172nd பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. அதாவது எந்தெந்த க்ரைட்டீரியாலாம் மோஸ்ட்டாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்களா, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 0ல் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஏன்னா மற்ற கண்ட்ரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி PhD ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் அசிஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க யூனிவர்சிட்டிஸில் ரொம்ப குறைவாக இருக்குது, மற்றதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க யூனிவர்சிட்டிஸ் ரேங்கிங் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் சின்ன சர்க்காஸ்டிக்காக சொல்லணும்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமான ஃபீஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 50 எல்லாமே வந்துடும். அந்தளவு பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சும்மா சொல்லியிருக்காங்க. இதில் இன்னும் என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யூஎஸில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டி MIT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும்.
அந்த மஸ்டேட்டஸ் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் இருக்குங்களா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. சும்மா அதை பார்த்துக்கோங்க, கரெக்டாக ஃபேஸில் கேட்கலாம். ஓகே, இன்றைக்கி நியூஸ் பேப்பர் அவ்வளோதான். நியூஸ் பேப்பர் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிங்க. மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.